எங்களுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். எங்க அப்பா பேர் தியாகராஜன், பெரிய கோடீஸ்வரர். எங்க 2 பேர் மேலேயும் உயிரையே வச்சிருந்தாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி கோபிங்கிறவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆரம்பத்துல அவனோட குணம் எனக்கு தெரியல, ரொம்ப நல்லவன் மாதிரி நடந்துக்கிட்டான். அப்பப்போ என்கிட்ட பணம் கேட்பான். நானும் அப்பா கிட்ட போய் அவன் கேட்கிற பணத்தை வாங்கி வாங்கி கொடுப்பேன். வா சுதா வா. என்னம்மா இவ்வளவு நேரம்? அப்பா பேங்க்குக்கு போயிட்டு வர லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, பணம் கொண்டு வந்திருக்கல. கொண்டு வந்திருக்கேங்க. இந்தாங்க. என்னங்க அப்பா இந்த பணம் எதுக்குன்னு கேட்க சொன்னாருங்க. ஓஹோ, எதுக்கு என்னன்னு தெரிஞ்சாதான் உங்க அப்பா பணம் கொடுப்பாரோ? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல அத்தை. இவர் ஏதாவது பிசினஸ் ஆரம்பிச்சா அப்பா அதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு, அதனால தான். இந்த பாரு சுதா, நான் எப்பவுமே யாரோட ஐடியாவை கேட்டு எதுவும் பண்றதில்ல. நானா முடிவெடுத்து தான் பண்ணுவேன். உங்க அப்பா கிட்ட வாங்கின படத்தெல்லாம் வட்டியோட திருப்பி கொடுத்துருவேன். இதை நீ அவர்கிட்ட சொல்லிட்டல? சொல்லிட்டேங்க. அப்புறம் என்ன? இங்க பாரு சுதா, பணம் எப்பவும் ஒரே இடத்துல தேங்கி இருக்க கூடாது. அது அப்பப்ப கை மாறிக்கிட்டே இருக்கணும். உங்க அப்பாவை பணத்தை கேட்டா கொடுக்க சொல்லு. இல்ல என் புள்ள பணம் சம்பாதிச்சு செட்டில் ஆகுற வரைக்கும் நீ போய் உங்க அப்பா வீட்டுல இரு. ரெண்டுல எது பெட்டர்? இல்லங்க, நீங்க கேட்கும்போது நான் அப்பா கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு வரேன். தட்ஸ் குட். வாமா.